الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் முஹர்ரம் மாதத்தில், சங்கையான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சங்கையான மாதத்தில் பலவிதமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்த இந்த மாதம். இந்த மாதத்தில் குறிப்பாக கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தினர்கள், அஹ்லே பைத், கண்மணி நாயகம் அவர்களுடைய பேர குழந்தை அவர்களுடைய ஷஹீதுடைய நாளும் இந்த மாதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஆஷூராவுடைய அந்த 10வது நாளில் நடைபெற்றது. அன்பானவர்களே, இந்த மாதத்தில் ஆங்காங்கே ஆஷூராவுடைய நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித குடும்பத்தினர்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் நாமும் அஹ்லே பைத் நபியவர்களுடைய அந்த புனித குடும்பத்தினர்கள், அவர்களுடைய முஹப்பத் எவ்வளவு முக்கியம், அந்த பாசம் எவ்வளவு முக்கியம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்களோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள்.
அவர்களோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய மகள் அவர்களும் இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் நபி அவர்களுடைய புனிதமான அந்த மடியில் அமர்ந்து கொள்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு போர்வையை எடுத்து அந்த போர்வையை எடுத்து அவர்கள் போர்த்தி கொள்கின்றார்கள். போர்த்தி 4 பேரையும் சூழ்ந்து கொண்டு நபி அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு ஆயத்தை அல்லாஹு தஆலா திருமறையில் நபி அவர்களுடைய குடும்பத்தினர் சம்பந்தமான இறக்கிய அந்த ஆயத்தை நபி அவர்கள் ஓதுகின்றார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் நாடுவதெல்லாம் லியுஸ்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், அஹ்லல் பைத் என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களை பரிசுத்தப்படுத்தவே அல்லாஹு தஆலா நாடுகின்றான். வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றான். அவர்களுடைய அழுக்கை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி அவர்கள் புனிதஸ்தர்களாக ஆக்கி இருக்கின்றான் என்ற இந்த ஆயத்தை நபி அவர்கள் ஓதி காமித்து விட்டு வானத்தை நோக்கி கையேந்தி அவர்கள் துஆ செய்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹாஉலா, யா அல்லாஹ், இவர்கள்தான் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தினர்கள், வஹாமத்தி, என்னுடைய இரத்த பந்தங்கள், இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தினர்கள், இவர்தான் என்னுடைய இரத்த பந்தங்கள். ஃபத்ஹப் அன்குமுர் ரிஜ்ஸ, என்னுடைய குடும்பத்தினர்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை நீக்குவாயாக. வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா, இவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று நபியவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அன்பானவர்களே, நபியவர்களுடைய குடும்பத்தினர்கள் அழுக்கற்றவர்கள், பாவமற்றவர்கள், பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். அல்லாஹ் தஆலாவே திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். நபியவர்களுடைய குடும்பத்தினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் தூய்மைப்படுத்திய அந்த குடும்பத்தினர்களை நாம் கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையாகும். நம் நேசிப்பது நம் மீது கடமையாகும். அவர்களை கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்துவதற்கு தகுதியானவர்களாக நபியவர்களுடைய குடும்பத்தினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ் கிரதங்கள்ல பார்த்தோம் என்றால் நபி அவர்களுடைய அந்த புனித குடும்பத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமத்து ஸுஹரா சய்யிதத்து நிஸாஇ அஹ்லில் ஜன்னah, நபி அவர்களுடைய அந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவியாக இருப்பார்கள். சொர்க்கத்து பெண்களினுடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்கள் இவர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள், அன்பு வைக்க கடமைப்பட்டவர்கள், கண்ணியப்படுத்த கடமைப்பட்டவர்கள். அவர்கள் மீது அன்பு வைப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது நமக்கு ஈமானினுடைய ஒரு பகுதியாகவே அது அமைந்திருக்கின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸத்தி ஹிசாலின், உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்கள், 3 பண்புகளை நீங்கள் சிறுவயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹுப்பு நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். நபி அவர்களை எப்படி நேசிக்கணும், நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்கள், நபி அவர்களுடைய வாழ்க்கை என்ன, அவர்கள் எங்கு பிறந்தார்கள், எங்கு மரணித்தார்கள், அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
அன்பானவர்களே, நபி அவர்களுடைய பிரியத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டி வளருங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்களுடைய புனிதமான அந்த அஹ்லே பைத் என்ற நபி அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய பிரியத்தையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நபி அவர்களையும் நேசிக்க வேண்டும், நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நபியை நாம் நேசிக்கின்றோமோ அதே போன்று நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குர்ஆனை சிறுவயதிலிருந்தே இந்த 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நபி அவர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய புனிதமான அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை ஓதுவதற்கு மனனம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல வருகின்றது, உஹிப்புல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் நேசியுங்கள். ஏன் தெரியுமா? லிமா யக்துக்கும் பிஹி மின் நிஅமிஹி, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் வளத்தை கொடுத்து உங்களுடைய செல்வத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றானே, அவனுடைய நிஅமத்துக்களில் இருந்து செல்வத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் வைத்திருக்கின்றானே, அதனால நீங்க அல்லாஹ்வை நேசியுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅஹிப்பூனி லிஹுப்பில்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதற்காக என்னை நேசியுங்கள். அல்லாஹ்வை நேசிக்கணும்னா என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். நபி அவர்களுடைய நேசம் இருந்தாதான் அல்லாஹ்வை பெற முடியும். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் நபியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வஅஹிப்பு அஹ்லி பைத்தி லிஹுப்பி, என்னை நேசிப்பதற்காக என்னுடைய குடும்பத்தினர்களை நேசியுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், என்னை நேசிப்பதற்காக என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய பேர குழந்தைகள், அவர்களுடைய வழிதொட்டு வந்திருக்கக்கூடிய இன்று உலகம் முழுவதும் நபியவர்களுடைய குடும்பத்தினர்கள் பரவி இருக்கின்றார்கள், ஆங்காங்கே தீனுடைய சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களையும் நேசியுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் சுட்டிக்காட்டி சொன்னார்கள், ஹாதானி இப்னானி, இந்த 2 பேரும் என்னுடைய குழந்தைகள், வ இப்னா இப்னத்தி, என்னுடைய மகளுடைய குழந்தைகள். இந்த 2 பேரும் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மகளுடைய குழந்தைகள். அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த 2 பேரையும் நான் நேசிக்கின்றேன். யா அல்லாஹ் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரையும் நான் நேசிக்கின்றேன் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅஹப்பஹுமா ஃபஅஹப்பு மை யுஹிப்புஹுமா, யா அல்லாஹ் நீ அவர்களை நேசிப்பாயாக. யா அல்லாஹ் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த 2 பேரையும் நீயும் நேசிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் துஆ செய்துவிட்டு சொன்னார்கள், மை மன் அஹப்பு மை யுஹிப்புஹுமா, இந்த 2 பேரை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக. நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீது யார் அன்பு வைக்கின்றார்களோ, நேசம் கொள்கின்றார்களோ, பிரியப்படுகின்றார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பதனால அல்லாஹ்வினுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் யாரினுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், லிகராபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய, என்னுடைய குடும்பத்தினர்களை விட நபியவர்களுடைய குடும்பத்தினர்களை நான் அதிகம் நேசிக்கின்றேன்.
நீங்களும் நேசியுங்கள். வஅஸலு மின் கராபத்தி இர்தகிபு முஹம்மதன், நபியவர்களுடைய அந்த குடும்பத்தினர்களிடத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நான் அமீருல் முஃமினீனாக இருக்கின்றேன், ஜனாதிபதியாக இருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் நேசிப்பதை விட, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பேரப்பிள்ளைகளை நீங்கள் நேசிப்பதை விட, நபியவர்களுடைய குடும்பத்தினர்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன். நீங்களும் அதிகமாக நேசியுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுடைய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு முறை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றது எனக்கு ரொம்ப பிரியமாச்சு, நீங்க இஸ்லாத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த அளவுக்கு சந்தோஷம் சொன்னா, என்னுடைய தந்தை ஹத்தாப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அதைவிட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை நபி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பிரியப்பட்டாங்க, ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. அதனால நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நான் கொண்டாடுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க, இந்த பனு ஹாஷிம், நபியவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு பனு ஹாஷிம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. நபியவர்களுடைய பரம்பரை பனு ஹாஷிம் பரம்பரையிலிருந்து வந்தது. அந்த வகையில் வந்தவங்க தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள், அபு தாலிப் அவர்கள், அதே போன்று ஜாஃபர் ரலியல்லாஹு, இப்படி எல்லோரும் பனு ஹாஷிம் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். குறைஷி குலத்தில் பனு ஹாஷிம் என்பது ஒரு உயர்ந்த குடும்பம், உயர்ந்த ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்துல கவலையாக வருகின்றாங்க. சிறிய தந்தை, ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் உங்க முகத்துல கவலை தெரிகிறது, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த குறைஷியர்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் பனு ஹாஷிம் குடும்பத்தினர்களிடத்தில் அவர்கள் கோபமாக நடந்து கொள்கின்றார்கள்? இந்த குறைஷியர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்களிடத்தில் பேசும் பொழுது சந்தோஷமா பேசுறாங்க, ஆனா இந்த பனு ஹாஷிம் குடும்பத்தினர்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாங்களே, கோபப்படுறாங்களே, முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாரினுடைய கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், லா யதுகுலுல் ஜன்னத கல்பு ரஜுலின் அல் ஈமான், ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் என்பது ஒன்று சேராது, ஈமான் என்பது நுழையாது, அவர் சொர்க்கத்திலும் நுழைய மாட்டார். ஏன் தெரியுமா? ஹத்தா யுஹிப்புல்லாஹு யுஹிப்பு லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் நேசிக்கும் வரை ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் என்பதும் நுழையாது, அவர் சொர்க்கத்திலும் நுழைய முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் அவர்களுடைய அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய குடும்பத்தினர்களையும் நேசிக்காதவரை ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல நுழையாது. எப்ப ஈமான் இல்லையோ அவர் சொர்க்கத்துல நுழைய முடியாது. அன்பானவர்களே, அதை தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஃபகத் ஆதா அம்மன் ஃபகத் ஆதானி, என்னுடைய சிறிய தந்தைக்கு யார் நோவினை கொடுப்பாரோ அவர் என்னை நோவினை செய்ததற்கு சமமானது. எனக்கு நோவினை கொடுத்து விட்டார். என்னுடைய சிறிய தந்தைய யார் நோவினை செய்கின்றாரோ அவர் என்னை நோவினை செய்து விட்டார்.
நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய சிறிய தந்தை என்பவர் தந்தைக்கு ஒப்பானவர். தந்தைக்கு பிறகு சிறிய தந்தை என்பவர் தந்தைக்கு ஒப்பானவர். என்னுடைய தந்தைக்கு ஒப்பானவர் இவரை யார் நோவினை செய்கின்றாரோ அவர் என்னை நோவினை செய்கின்றார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அன்பானவர்களே, அஹ்லே பைத் என்ற புனித குடும்பத்தினர்கள், நபியவர்களுடைய அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களிடத்துல மதிப்பு மரியாதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்க வேண்டும். அவர்களை நாம் உயர்ந்தவர்களாக கருத வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நபியவர்களுடைய இரத்த பந்தம். அன்பானவர்களே, நபியவர்கள் அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, உங்களிடத்துல நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன். 2 கனமான விஷயத்தை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கின்றேன். அந்த 2 விஷயத்தில் அவ்வலுஹுமா கிதாபுல்லாஹ், அதுல முதலாவது அல்லாஹ்வினுடைய வேதம். ஃபீஹில் ஹுதா வன் நூர், அதுல உங்களுக்கு நேர்வழி இருக்குது, அதுல உங்களுக்கு பிரகாசம் இருக்குது, அதை நீங்க பின்பற்றுங்கள். ஃபஹுது கிதாபில்லாஹி வஸ்தம்சிகு பிஹி, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். அந்த குர்ஆனை நீங்கள் நேசியுங்கள், அதன் மீது நீங்கள் ஆர்வத்தை காமியுங்கள். குர்ஆனை நேசிக்கணும். உங்கள்கிட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன். ஒண்ணு குர்ஆன். அந்த குர்ஆன் அல்லாஹ் நமக்கு நேர்வழியாக கொடுத்திருக்கிறான். அது நமக்கு ஒரு ஒளியாக இருக்கின்றது. அதை நீங்கள் நேசியுங்கள், அதை பின்பற்றுங்கள், அதன் மீது ஆர்வப்படுங்கள், ஆசை கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக வஅஹ்லு பைத்தி, என்னுடைய குடும்பத்தினர்களை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கின்றேன். அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை, அல்லாஹ்வினுடைய ஞாபகத்திற்காக என்னுடைய குடும்பத்தினர்களை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கின்றேன். அவர்களை விஷயத்தில் நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, குர்ஆனை பின்பற்றுங்கள், அதனை நீங்கள் கடைபிடியுங்கள் என்றால், குர்ஆனில் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் இதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பத்தினர்கள் என்று அஹ்லே பைத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றால், அஹ்லே பைத் நபி அவர்களுடைய புனித குடும்பத்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் காட்டி தந்த நல்வழியில் செல்ல வேண்டும். அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை நபி அவங்க 3 தடவை சொன்னாங்க. அன்பானவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹாக்கிம் என்ற கிதாபில் இருக்கின்றது, இன்னமா மஸலு அஹ்லு பைத்தி ஃபீக்கும் கமஸலி ஸஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய அஹ்லே பைத் என்ற குடும்பத்தினர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலுக்கு உதாரணம். மன் தகலஹா நஜா வமன் ஹலப அன்ஹா கரக, யார் அந்த கப்பல்ல ஏறிக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் அதுல ஏறிக்கொள்ளவில்லையோ அவர் அழிந்து போனார், அவர் மூழ்கி அழிந்து போனார். யார் நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசித்தார்களோ, அவர்களை பின்பற்றினார்களோ, அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ, அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் ஏறியவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதே போன்று அந்த மனிதர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள். நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களை யார் இழிவுபடுத்துகிறார்களோ, நவுது பில்லாஹ், யார் அவர்களை கண்ணியம் செலுத்தவில்லையோ, அவர்களை அவமதிக்கின்றார்களோ, அவர்கள் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் ஏறாத மனிதர்கள் எல்லாம் அழித்து போனார்களோ அதுபோன்று அவர்களும் அழித்து போவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தின் குடும்பத்தினருக்கு
பொது சொத்திலிருந்து பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க, நிதியை ஒதுக்குவாங்க. நபி அவர்களுடைய குடும்பத்தினர் அஹ்லே பைத்தை சார்ந்த நபி அவர்களுடைய அந்த பரம்பரையை சார்ந்தவர்களுக்கு நிதியிலிருந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க. ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகனார் வந்து கேட்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னை விட அவருக்கு அதிகமா காசு கொடுக்குறீங்களே, அதிகமா நிதி கொடுக்குறீங்களே, அவர் என்னோட சின்ன பையன், என்ன காரணம் கேட்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஹுசைனுடைய தந்தை யாரு தெரியுமா? அலி. அவர்களுடைய பாட்டனார் யாரு தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தந்தை உமர், அலிக்கு உள்ள அந்தஸ்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய மருமகனார், நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய மருமகனார்? அந்த ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய பேர குழந்தை? நபி அவர்களுடைய பேர குழந்தை. அதனால அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றது. அந்த கண்ணியத்தின் காரணத்தினால நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு பொது சொத்திலிருந்து கொஞ்சம் அதிகமாகவே நிதியை கொடுத்ததாக வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி மின் பஅதி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? எனக்கு பிறகு என்னுடைய அஹ்லே பைத், நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்தவர்கள் தான், அவர்களிடத்தில் அன்பு காட்டியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் என்னுடைய குடும்பத்தினர்கள், அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய இரத்த பந்தத்தை சார்ந்தவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அஹ்லே பைத் என்றால் இன்னைக்கு உலகம் முழுவதும் நபி அவர்களுடைய பரம்பரை பரவி கிடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபி அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர் தான் அஜ்மீரில் அடங்கியிருக்கக்கூடிய ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபி அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் நாகூரில் அடங்கியிருக்கக்கூடிய ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள். நபி அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் திருச்சியில் அடங்கியிருக்கக்கூடிய தபிலே ஆதம் பாதுஷா நாயகம். அன்பானவர்களே, இவர்களெல்லாம் நபியவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். தீனுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக உலகம் முழுவதும் பரவி சென்று மார்க்கத்தையும் மார்க்க போதனைகளையும் குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு எத்தி வைத்தவர்கள். அந்த நபியவர்களுடைய பிரியத்தில் அந்த மக்களிடத்தில் நம்ம கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த ஜியாரத் செய்வது, அவர்கள் நபியவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்ற அடிப்படையில் அந்த இடத்திற்கு போவதும் ஒரு சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நபியவர்களுடைய பரம்பரையை சார்ந்த ஒரு பெண்மணி, விதவை பெண்மணி, பச்சிலம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஏழ்மையில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று ஒரு முஸ்லிமிடத்தில் உதவி தேடுகின்றார். நான் அஹ்லே பைத்தை சார்ந்தவர், நபியவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவள், என்னிடத்துல வறுமை, தங்குவதற்கு இடம் இருந்தா கொடுங்க, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டாங்க. அந்த முஸ்லீம் சொன்னார், நீதான் அஹ்லே பைத் நபியவருடைய பரம்பரையை சார்ந்தவருக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க அப்படி அந்த முஸ்லீம் கேட்டான். அந்த பெண்மணி எதுவும் சொல்ல முடியாம திரும்பி போயிட்டாங்க, விதவை பெண்மணி. இன்னொரு மஜூசி, தீ வணங்கக்கூடியவர், தீயை வணங்கக்கூடிய அந்த மனிதனிடத்துல போய் சொன்னாங்க, நான் புனிதமான நபியவர்களுடைய பரம்பரையை சார்ந்த பெண்மணி, விதவை பெண்மணி, எனக்கு பச்சிலம் குழந்தைகள் இருக்குது, எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு தங்குவதற்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் என்ன செஞ்சார்,
அந்த பெண்மணியை அழைத்து தங்குவதற்கு வீடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து நல்ல முறையில் பராமரித்தார். அன்றிரவு அந்த முஸ்லிம் கனவு பார்க்கின்றார். கியாமத்துடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல ஒரு மாளிகைக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த மாளிகை ஒரு அழகான மாளிகை, அதற்கு பக்கத்துல நபி அவங்க நிக்கிறாங்க. இந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த மாளிகை யாருக்குரியது? இது ஒரு முஸ்லிமுக்குரியதுன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் முஸ்லிம் தான், நான் உள்ள போலாமா? நீ முஸ்லீம் என்பதற்கு என்ன ஆதாரம்? நபி அவங்க கேட்கிறாங்க. கனவில் இருந்து திடுக்கிட்டு விழிக்கின்றார். விழித்து அந்த நபியவர்களுடைய அந்த புனிதமான அந்த குடும்பத்து பெண்மணியை தேடி ஊரெல்லாம் சுற்றி தெரிகின்றார். ஒரு மஜூசுடைய அந்த வீட்டில் இருக்கிறதாக தகவல் கிடைக்கின்றது. நெருப்பு வணங்கியுடைய வீட்டில் அங்க சென்று அந்த மனிதர்கிட்ட சொல்றார், நான் 1000 பொற்காசு தருகிறேன், இந்த பெண்மணியை எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க, இவங்களை நான் உணவு கொடுத்து இடம் கொடுத்து நல்ல முறையில நான் பராமரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த மஜூசி சொன்னார், நேற்றிரவு இந்த பெண்மணியின் வீட்டுக்கு வந்த பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அன்று இரவு நான் ஒரு கனவை பார்த்தேன், ஒரு சொர்க்கத்து மாளிகையை பார்த்தேன். அதற்கு பக்கத்தில் நபி அவங்க நின்றிருந்தாங்க. இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, உனக்குரியதுதான். என்னுடைய குடும்பத்தினர்களை நீ கண்ணியப்படுத்தினாய், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினாய், அதனால் அல்லாஹ் உனக்கு இந்த சொர்க்கத்தில் இந்த மாளிகையை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னார். அன்பானவர்களே, நபியவர்களுடைய குடும்பத்தினர்களை கண்ணியப்படுத்தினால், அவர்களுக்கு உதவி செய்தால், அவர்களை சங்கை செய்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகின்றான். ஒரே ஒரு விஷயம், ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிம். குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒட்டகத்துல உட்கார்ந்து போகும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு நபி அவங்க சிறிய தந்தையுடைய மகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வராங்க. ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு நடந்து போறாங்க. நடந்து போகும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்களா என்னுடைய ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போறது நல்லதில்ல, நீங்க நபியவர்களுடைய குடும்பத்தினர்கள், நான் சாதாரண மனிதன், நீங்க நபியுடைய குடும்பத்தினர்கள், நீங்கெல்லாம் என் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போகலாமா? வேணான்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஹக்கதா அம்ருனா அன் நஃபஅல பி உலமாஇனா வ குபராஇனா, எங்களுக்கு இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும், எங்களில் பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கின்றது. நீங்க உயர்ந்த ஆலிமா இருக்கிறீங்க, குர்ஆனை எழுதக்கூடியவராக இருக்கின்றீர்கள், நபியவர்களுடைய சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள், நபியவர்களிடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெற்றவராக இருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய குதிரையின் உங்களுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை நான் பிடிச்சிட்டு போறேன். கீழே இறங்குனாங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுடைய கரத்தை கொடுங்க, அரினி பியதக், உங்களுடைய கரத்தை கொடுங்கன்னு கரத்தை பிடித்து முத்தம் கொடுத்து விட்டு சொன்னாங்க, ஹக்கதா அம்ரனா அன் நஃபஅல பி அஹ்லி பைத்தி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கின்றது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இவ்வாறு தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தினர்கள் மீது அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் கொடுத்து நம்முடைய ஈமானில் உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.